ஹை டியர்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னை அழகி அழகுக்கலையிலிருந்து உங்கள் குழந்தை கிருஷ்ணா. இலவச அழகுக்கலை வகுப்புகள் நம்மளுடைய சென்னை அழகியில தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதை பயன்படுத்திட்டு இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன். இன்னும் நீங்களும் இலவச அழகுக்கலை வகுப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸுக்கான நம்பர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கோம். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் அட்மிஷன் போடுவோம். அந்த டைமில் தான் நீங்கள் ஆட் ஆக முடியும். மற்ற இடைப்பட்ட நேரத்தில் உங்களால் ஆட் ஆக முடியாது. ஏன்னா அந்த நம்பர் அது ஒர்க் ஆகாது. இது எதுக்காக இந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில புதுசா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் என்னால பார்க்கல, பாதியில இருந்து தான் பார்த்தேன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. கரெக்டா அந்த 3 மந்த் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க ஒரு சலூன் ஓபன் பண்றதுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ் படி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 இயர்க்கு முன்னாடி வரைக்குமே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எனி டைம் நம்ம ஸ்டூடெண்ட்டா ஆட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் நம்ம 3 மந்த்துக்கு ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டிருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நிறைய பேர் அவங்க முடிச்சுட்டு சலூன் ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இங்கே நாங்க இன்னொரு விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க நேரடி வகுப்புகளை போயிட்டு ஒரு முறையாவது கத்துக்கிட்டு இருக்கிறவங்க இதை அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி இருந்தாதான் நீங்க சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த இலவச அழகுக்கலை வகுப்புகளை இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வேக்சிங் கிளாஸ். வேக்சிங் கிளாஸ்ல தியரி அண்ட் பிராக்டிக்கலோட உங்களுக்கு சொல்லித்தர இருக்கும். இந்த கிளாஸை முழுமையா பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு அட்டன் பண்ணுங்க. இன்னும் நீங்க நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சென்னை அழகியில தொடர்ந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஹேர் ஸ்டைல் வேணுமா, மெஹந்தி வேணுமா, மேக்கப் வேணுமா, சாரி டிராப்பிங் வேணுமா, ஃபிளவர் மேக்கிங் வேணுமா, உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. ஒருவேளை நான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்க கேள்வி பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி நான் சர்டிபிகேட் வாங்கணும், என் சர்டிபிகேட்டை பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேக்ஸ் கிளாஸ். வேக்ஸ்ல எத்தனை வகையான வேக்ஸ் இருக்கு, வேக்ஸோட ப்ராடக்ட் நாலேஜ், இது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. சரியா? முதல்ல வேக்ஸுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் வேக்ஸ் எத்தனை வகைப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். வேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத முடியை எடுக்கிறது தான் வேக்ஸ். அதாவது தேவையற்ற முடியை அகற்றுவதற்காக உபயோகப்படுத்துவது தான் வேக்ஸ். தேவையற்ற முடியை அகற்றுவதற்கு 2 வகை இருக்கு. ஒன்னு த்ரெட்டிங், இன்னொன்னு வேக்சிங். இப்ப வேக்சிங் கிரீமால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடியை எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பேரு வேக்சிங் அப்படி சொல்றோம். த்ரெட்டால எடுக்கும் போது த்ரெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரியான வேக்ஸைய 2 வகையா பிரிக்கலாம். என்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் வேக்ஸ், ஹாட் வேக்ஸ் அப்படின்னு. கூல் வேக்ஸ் அப்படின்னா என்ன, அப்ளை பண்ண உடனேயே ஒரு 15 நிமிஷத்துல தொடச்சி எடுக்கும் போது என்ன ஆகும்னா மேல இருக்கிற முடி ஃபுல்லாமே வெளியே வந்துடும். அது ரொம்ப ஈஸி. அந்த நிமிஷம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு எடுத்துட முடியும். அதனால ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சருமம் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் வந்து சென்சிட்டிவா மாறி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேக்சிமம் கஸ்டமர் வந்து கூல் வேக்ஸை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் வேக்ஸ் பவுடர் கூட வந்துருச்சு, அதுவுமே கூல் வேக்ஸுக்கு ஈடானதுதான். காரணம் என்னன்னா கூல் வேக்ஸ் அப்படின்றது என்னன்னா எந்த வகையான ஹீட்டுமே இல்லாம அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு ரிமூவ் பண்றது தான் அது கூல் வேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது பொடியா இருக்கலாம் அல்லது கிரீமியா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு லிக்யூடா கூட இருக்கலாம். லிக்யூடு கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது போயிடுது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு எடுக்கிறாங்க, போயிடுது. இப்ப இந்த மாதிரி எப்படி பண்ணாலும் அதுக்கு பேர் கூல் வேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே சமயம் ஹாட் வேக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி வேக்ஸ் ஹீட்டர்ல கிரீமையோ அல்லது டேப்லெட்டையோ அல்லது வேக்ஸையோ அப்ளை போட்டுட்டு ஹீட் பண்ணி முடி எங்க தேவையில்லையோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ற இடத்துல அப்ளை பண்ணும்போது முடி வேர்க்கால்களோட எடுக்க முடியுது. அப்படி வேர்க்கால்களோட எடுக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது அந்த ஸ்கின்ல முடி இல்லாம இருக்கு. சாஃப்டாவும் இருக்கும் ஸ்கின். திரும்பி வளர்ற முடிகள் வந்து பாத்தீங்கன்னா 20% லெவலுக்கு முடி குறைவா தான் இருக்கும், மொழியா அதிகப்படவே படாது. நம்ம உடம்புல முடி வந்து வேக்ஸ் எடுக்கிறதுனால முடி அதிகமா வளருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளராது. அதனால கொஞ்சமாவது உங்களுக்கு குறைவான முடி தான் இருக்கும், மொழியா அதிகப்படியான முடியை கொடுக்காது. அதே சமயம் உடனே வேக்ஸ் பண்ணி ஆகணும், உடனே முடி ரிமூவ் பண்ணணும்ன்ற அவசியமும் இருக்காது வேக்ஸ்ல பண்ணும்போது. இதுதான் விஷயம். கூல் வேக்ஸ், ஹாட் வேக்ஸ் ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப வேக்சிங்க்கு தேவையான, அதாவது இப்ப நம்ம பார்லர்ல ப்ரொஃபஷனலா செய்யக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹாட் வேக்ஸ் மட்டும்தான். ஹாட் வேக்ஸ் மட்டும்தான் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் சலூன்ல
செலக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு வேக்ஸ் பண்ணதுல இருந்து ஒரு கஸ்டமர் 1 மாசமாவது நம்ம பார்லருக்கு அதுக்காக திரும்பி திரும்பி வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்காது. அதனாலதான் அவங்க அதை தேர்வு செய்யறாங்க. சரிங்களா? இப்ப வேக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். வேக்ஸ் ஹீட்டர் கட்டாயமா தேவை. வேக்ஸ் ஸ்ட்ரிப் இது வந்து ஒரு ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். வேக்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேக்ஸ் ஷீட்டும் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். வேக்ஸ் ஷீட், அதுக்கப்புறம் ஸ்டிக்லயே 3 விதமான ஸ்டிக் நான் வச்சிருக்கேன் பாருங்க. இது 3மே அவசியமானு கேட்டீங்கன்னா 3மே அவசியமா வச்சுக்கோங்க. இது பிளாஸ்டிக், இது ஸ்டீலு, இது வந்து ஸ்டிக்ல வந்து மரத்தாலான சின்ன ஸ்டிக். இது 3மே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிரீம் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது வந்து கிரீம் எடுக்கிறதுக்கு, அதாவது வேக்ஸ எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வேக்ஸ தடவி அந்த முடியை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வேக்ஸ் எடுத்து வேக்ஸ் ஹீட்டர்ல போட்டுறேன். வேக்ஸ் ஹீட்டா இருக்கு, இந்த ஸ்டீலும் ஹீட்டா இருக்கும். அதோட நான் ஸ்கின்ல அப்ளை பண்ண அப்படின்னா இந்த இதுல இருக்க ஹீட்டு ஸ்கின்ல பட்டு அதுவும் ஹீட் ஆயிட்டு அவங்க கஸ்டமர் தாங்க மாட்டாங்க. அதே சமயம் வேக்ஸ வந்து இதுல இருந்து எடுத்து போடுறதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா, இப்படி எடுத்து நான் அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுனா, இதுல ஹீட் ஏறாது, கிரீம்ல மட்டும்தான் ஹீட் இருக்கும். அதனால நீங்க இதுவும் எடுத்துக்கணும். சரி, இது ரெண்டும் ஓகே. அப்ப மரத்தாலான இந்த ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்பர் லிப் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது பெருசா இருக்கும், இப்படி எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஸ்டிக்ல அழகா இப்படி எடுத்து வைக்கிறதுக்கோ வேக்ஸ் பண்றதுக்கோ ஈஸியா இருக்கும். இதுதான் விஷயம். இது 3மே உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் டால்கம் பவுடர். இது வந்து டால்கம் பவுடர்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் தெரியல, ஒயிட் பவுடர், அது போலதான் உங்க பார்லருக்கு ஒரு நல்ல வாசனையா இருக்கக்கூடிய ஒரு டால்கம் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வேக்சிங்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒன்னு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது 10 rupees தான் ஒரு நார்மல் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, இது என்னால ஒரு ஸ்பாஞ்சை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்யூவால இப்படி தொட்டு நீங்க தடவுறதுக்கு இது ஈஸியா இருக்கும். அதே சமயம் இந்த காட்டனை எடுத்துக்க தேவையில்ல. வெறும் அப்பர் லிப்ல மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னா இதால காட்டன் எடுத்து அப்பர் லிப்ல வச்சிடலாம். ஆனா ஃபுல் பாடிக்கும் பண்ணும்போது நீங்க வேக்சிங் பண்ணிட்டு இடையில எனக்கு வேர்க்குது அப்படின்னா திரும்பி பவுடர் எடுத்து நீங்க வைக்கிறீங்கன்னும் போது இந்த காட்டன் என்ன ஆகும்னா அதுல ஒட்டிக்கும். அப்ப அது மிஸ்டேக் ஆகும். அப்ப ஃபேஸ் வேக்ஸுக்கோ இல்ல ஒரே ஒரு முறை தான் நான் அப்ளை பண்றேன்றதுக்கோ இதை நீங்க எடுத்துக்கலாம். அடிக்கடி எடுத்துக்கிறதா இருந்தா இந்த காட்டன் எடுக்காதீங்க. ஓகே, இப்போ இது ஹனி வேக்ஸ். இந்த ஹனி வேக்ஸ்லயே நான் சாக்லேட் பிளேவர் வச்சிருக்கேன். சாக்லேட்னா எல்லாருக்குமே பிடிக்கும்ல, கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா, அதனால நான் 5 kg தான் வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி சின்ன வேக்ஸ் கிடைக்கும். நம்ம கிட்ட இந்த சின்ன ரொம்ப குட்டி வேக்ஸ் இது வந்து சாம்பிள் பீஸ்க்காக நாங்க வாங்கிட்டு வந்தது. சேம் அதே பிராண்டு தான், பாத்தீங்கன்னா தெரியும். இதை வாங்குறத விட இன்னொரு 250 கிராம் இருக்கும் பாருங்க, அதை வாங்கிக்கோங்க, அது நமக்கு லாபமா இருக்கும். இப்ப எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கு, வேக்ஸ் ஷீட்டு, ஹீட்ரு, வேக்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஜெல் ஒன்று தேவைப்படுது. ஜெல் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கூலிங் ஜெல். இப்ப நான் கையில வச்சிடல, கூலிங் ஜெல் வந்து நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த கூலிங் ஜெல் எதுக்காகனா, வேக்சிங் முடிச்ச உடனே கஸ்டமரை நம்ம கைகள்ல இல்ல ஃபேஸ்லயோ நீங்க எந்த இடத்துல ஹேர் ரிமூவ் பண்றீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 5 minutes வச்சிருந்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணாம டிஷ்யூல தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி அனுப்பலாம். இது ரொம்ப நல்லது. ஏன் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளுடைய ஹேர் ரிமூவ் பண்ண இடத்துல ஹோல்ஸா இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பிளட் கூட வரும். எப்பயுமே புண்ணுல தண்ணி படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது காயங்கள்ல தண்ணி படாம பாத்துக்கணும்னு சொல்லுவோம்ல. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எடுக்கக்கூடிய ஹேர் வந்து ஒரு குட்டி குட்டி காயம் தான், டேமேஜ் தான். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி இல்லாம அதுக்கு தான் ஜெல் அப்ளை பண்ணா ஜில்லுன்னு ஆயிடும். அதை நீங்க டிஷ்யூல துடைக்கும் போது அந்த பிசுபிசுப்பும் சேர்த்தே உங்களுக்கு வந்துடும். ஃபுல் பாடி வேக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ஃபேஸ் வேக்ஸ், அண்டர்ஆர்ம் வேக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஓகே, இப்ப வேக்ஸ் வந்து ஹனி வேக்ஸ் பாத்துட்டீங்க, அது எப்படி செயல்படுத்தணும். அப்புறம் இன்னொரு வேக்ஸும் இருக்கு, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது ரோலர் வேக்ஸ். இது வந்து ரோல் ஆன் வேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரோல் ஆன் வேக்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு நமக்கு தனியாக கிடைக்கும். இது காலி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். ரிகா வேக்ஸ் தான். ரிகா வேக்ஸ் கிரீமியா பாட்டில்ல கிடைச்சது. ஒரு மாதிரி இந்த மாதிரி டின்ல கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய டின்லையும் கிடைக்கும், சின்னதுலையும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி டின்ல கிடைக்கிறதையும் எடுத்து ஹீட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுக்கறது இல்லாமல் ரிகா வேக்ஸ்ல இருந்து ஒரு ஈஸியான மெத்தடை கொடுத்துருக்காங்க. இந்த ஈஸியான மெத்தட் என்னன்னா இந்த இதை நம்ம தனியாக கழட்டிடலாம். இது இப்போதான் எனக்கு இது காலியானது. இதை எடுத்துட்டு தான் நான் இது புதுசு போட்டிருக்கேன். சரிங்களா? இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீட் ஆயிடும். இங்க பாயிண்ட் இருக்கு பாருங்க. இதுல குறையிறது நமக்கு தெரியும். காலியான உடனே நமக்கே தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துட்டு புது ஸ்டிக்கர் நம்ம அதுல போட்டுக்கலாம். சரிங்களா? இதுதான். இப்ப வேக்ஸ் எப்படி எடுக்கணும், நம்ம ஸ்கின்ல எப்படி வேக்ஸ் எடுக்கணும், ஃபேஸ்ல எப்படி வேக்ஸ் எடுக்கணும் அப்படின்ற 2 மெத்தடையுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ இது வரைக்கும் தியரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தியரியை எழுதிக்கோங்க. ப்ராக்டிக்கலை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸை தான் எல்லாருமே செலக்ட் பண்ணுறீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஐப்ரோ, ஃபேஷியல், த்ரெட்டிங், ப்ளீச்சிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெடிக்கூர், மெனிக்கூர், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதனுடைய நாலேஜ் ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் இல்லாத டைம்ல சர்வீஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். சர்வீஸ் தெரியாத எனக்கு வெறும் மேக்கப் மட்டும் தான் தெரியும் அப்படின்னும் போது மேக்கப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் வரும் காலகட்டங்கள்ல வீட்டுக்கு 4 மேக்கப் ஆர்டிஸ்ட்ல வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே மேக்கப் ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா செல்ஃப் க்ரோமிங்ன்ற பேர்லயும் நம்ம நிறைய மேக்கப்பா கத்துக்கிறோம். நமக்கு நாமே போட்டுக்கிறதுக்காக கத்துக்கிறோம்ல. சேம் அதே டெக்னிக்கல் தானே மற்றவங்களுக்கு போடுறதும். என்ன ஒன்று ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுவோம், அவ்வளோதானே. அப்போ மேக்கப்ன்றது ஈஸியாக எல்லாருமே போட்டுக்க முடியும். ஆனால் சர்வீஸ்ன்றது அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்க முடியாது. அப்போ சர்வீஸ்க்காகவாது பார்லருக்கு கஸ்டமர் வருவாங்க, வந்து தான் ஆகணும். ஏன்னா ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், வீட்டிலே ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபேஸ் மட்டும் கிளீனாக இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு வாரம் கூட இருக்காது. அதுவே பார்லரில் ஃபேஷியல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அடைஞ்சுக்கிறாங்க. ஸ்கின் நல்லா ஸ்மூத் சாஃப்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த ரிலாக்ஸேஷனுக்காகவே நெக்ஸ்ட் அவங்க வர முடியும், வர வைக்கணும். அதாவது நீங்க செய்யற மசாஜ்ல கஸ்டமரை வர வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்ப சர்வீஸ் பத்தி எப்படி அந்த சர்வீஸ்ல ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீஸ் தான் இந்த வேக்ஸ் சர்வீஸ். இந்த வேக்ஸ் செய்யறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. பயப்படாம பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வேக்ஸ் பண்ண முடியும். இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பிராக்டிக்கல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வேக்ஸ் ஹீட்டர் எடுத்திருக்கோம். இந்த வேக்ஸ் ஹீட்டர்ல ஹனி வேக்ஸ், அதாவது ஹனி வேக்ஸ்ல இது சாக்லேட் வேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்படிதான் நீங்க எடுக்கணும். நீங்க ரொம்ப எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜவு மிட்டாய் மாதிரி வந்துடும். லைட்டா எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும். ஒரு டைம் தான் ஹீட் பண்ற மாதிரி இருக்கணும். சும்மா ஒரே வேக்ஸ் எடுத்துட்டு இது ஹீட் ஆன் இதில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே தன்னால் அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த வேக்ஸ் ஹீட்டர் நம்ம இதில் வச்சிடறோமா, இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டீல் ஸ்டிக்கை நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆகிட்டு பர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி அதுவே மெல்ட் ஆகணும். இப்போ நான் இந்த வேக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணிடணும். இந்த வேக்ஸை நான் கொஞ்சோண்டு மீதி இருக்கு, நான் அடுத்த கஸ்டமருக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைஜெனிக் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது தான். அதே மாதிரி இந்த சுவிட்ச் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாவே ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி ஹீட்டரை பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதுவே கம்மி ரேட் தான் உங்களுக்கு. இது 600 தான் வரும். இப்போ இது ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம வேக்ஸ் ஷீட் பார்த்துடலாம். இந்த வேக்ஸ் ஷீட் உங்களுக்கு 60, இதுல எம்ஆர்பி 60 இருக்கு, நான் 50 அந்த ரேஞ்சு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வேக்ஸ் ஷீட்ல 2 ரகம் இருக்குங்க பாருங்க. இந்த பகுதி ஒரு பகுதியும் இது ஒரு மாதிரியும் இருக்கும். இதுல குழிக்குழியா இருக்கக்கூடிய பகுதி ஸ்கின்ல வைக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த பகுதி ஸ்கின்னுக்குள்ளார இருக்கணும். பிளாட்டா இருக்கிற பகுதி நமக்கு மேல இருக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த குழிக்குழியா இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்கின்ல பட்டு எடுக்கிறதுக்கு குட்டி முடி கூடமே இதுல அழுந்தி வெளியே வந்துடும். அதுக்காக தான். ஏன்னா வேக்ஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகி ஸ்கின்ல வைக்கிறோம். ஸ்கின்ல வச்சு அழுத்தும் போது அது அழுந்திடும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கிற குட்டி முடி கூட இதுல வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எழுதும் போதே கவனமா எழுதுங்க. இந்த மாதிரி குழிக்குழியா இருக்கக்கூடிய
பகுதிகள் வந்து ஸ்கின்னுலையும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து மேல்புறமும் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது கூட தெரியாது, ஆனால் கைகளால் தடவும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பகுதி ஃப்ளாட்டாகவும் இந்த பகுதி குழி குழியாகவும் இருக்கிறது தெரியுது. இப்போ இது நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயமும் கவனிச்சுப்பாங்க, இது தன்னால ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேணாம். எனக்கு இதை யூஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்படி தண்ணி மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும்போது நேராக போயிட்டு ஸ்கின்ல வச்சிடக்கூடாது. இது எடுத்துருங்க, இந்த ஸ்டிக் இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நான் ஏப்ரன் போட்டிருக்கேன் அப்படின்றது நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த டிராப்ஸ் வந்து விடக்கூடாது. அப்போ நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏப்ரன் போட்டுக்கணுன்றது முக்கியம். இப்போ நான் இந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டிக் எடுத்துக்கிறதுக்கு போது நான் இப்போ ஃபேஸ் பேக்ஸ் தான் பண்ண போகிறேன், அதனால இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி வர தண்ணி மாதிரி இருக்கா. இப்போ இதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், திக்காக ஆகும். அந்த டைமில் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா முடி வராது. ஏன் நேரடியாக இப்பயே நான் வைக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்கின் வந்து அலர்ஜியாக போயிடும். இப்போ நான் ஃபேஸ் வாக்ஸ் பண்ண போகிறேன். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், முடி வந்து கீழ் நோக்கி இருக்குதா அதை பார்த்துட்டு அதன் பகுதியிலே தான் நீங்கள் பவுடர் அப்ளை பண்ணணும். இப்போ அப்பர் லிப்பில் சின்னில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்பர் லிப்பில் எடுக்கும்போது இப்படி பார்த்து தான் இருக்கணும். அதே மாதிரி சின்னில் எடுக்கும்போது இப்படி பார்த்து தான் இருக்கும், கீழ் நோக்கி தான் இருக்க முடியும். அப்படி தான் நீங்கள் பவுடர் அப்ளிகேஷன்லேயே அப்படி தான் பண்ணணும். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடி வந்து எதிர்ப்புறமாக இருக்கும். உங்களுக்கு வேக்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சர்வீஸ். இப்போ இது மைல்டாக கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்கு. இப்போ நான் எடுக்கிறேன். இப்போ இந்த பகுதியை நான் தாடையில் எடுக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க ஃபேஸ்க்கு முன்னாடி நான் நிற்கிறேன். இப்போ பாருங்க முடியோடைய நேர் பகுதியில் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டிப்பை இப்படி வைக்கிறேன். முடி வந்து இப்படி தான் இருக்கும், கீழ் நோக்கி தான் இருக்கும். எடுத்துட்டு இந்த ஸ்கின்னை இந்த கட்டை வரலால இப்படி இழுத்து, இந்த இடத்துல கட்டை வரலால இப்படி இழுக்கணும். வாங்க இப்படி எடுத்துட்டு இங்க பிடிச்சிட்டு அப்புறமா எடுக்கணும். இது வந்து நம்ம ஸ்கின் கிடையாது, இதுல வர்றது சிரமமா இருக்கு. நான் வேற ஸ்கின்ல வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப உங்களோட கைகள்ல முடி பாருங்க, இந்த பகுதியில் இருக்கு. அந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி எந்த புறமா திரும்பி இருக்கோ அந்த புறத்திலேயே நீங்க பவுடர் அப்ளை பண்ணணும். ஃபேஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான். நமக்கு டம்மியில் வந்து அந்த வேக்ஸ் ஷீட் வந்து அழகாக நிற்கல பாருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா ஹீட் வந்து குறைவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கஸ்டமருக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்க அவங்க வலிக்குது சூடுது அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இப்போ அந்த முடியோடைய வாட்டத்திலேயே நான் அப்படி செய்கிறேன். இந்த இடத்துல கட்ட விரலால நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க இவ்வளோ ஹேர். இப்போ இதுவே நான் நேர்புறமாக இழுத்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் வராது. இப்போ திரும்பி அதே ஹீட்டில் நம்ம பண்ணிடலாம். ஹீட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கை வந்து எந்த டேமேஜ் ஆகாதுன்னு எப்படி அப்ளை பண்ணுறேன் அதெல்லாம் கவனிங்க. அந்த வேக்ஸ் எடுத்து முடிச்ச உடனே நீங்க இந்த கைகளை இப்படி அடிப்பட்ட இடத்துல நம்ம கை தன்னால போய் தேய்க்கும் இல்லையா, அது போல அவங்களுக்கு அந்த இடம் வலிக்கும். அவங்க கை வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த உடனே இப்படி பிடிக்கணும். இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கைக்கு அந்த ஸ்கின்னுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இப்போ நான் இந்த பகுதியில பாருங்க, இந்த பகுதியில நான் இந்த ரோலான் வேக்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன். ரோலான் வேக்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம கொடுக்கணும். என்னன்னா இதுக்கு நம்ம பவுடர் போட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆயில் அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம ரோலான் வேக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஹேண்ட் ஃபுல்லாவே நான் இந்த வேக்ஸ்ல யூஸ் பண்ணிடுறேன். நான் டம்மிக்கு தான் எடுத்து காமிக்கணும்னு நினச்சேன். திடீர்னு ஒர்க் பண்ண ஸ்டாஃபை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய முடி இருக்கு உங்களுக்கு டெமோ காமிக்கிற அளவுக்கு. நீங்கள் இதை வந்து ஒரு பயமே கிடையாது. பயப்படாமல் எடுக்கணும்னா அவங்க சுடுதுன்னு கத்துவாங்கன்ற பயம்தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது தண்ணி மாதிரி நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க.
கொஞ்சம் நார்மலாக ஹீட் இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டில் உங்களுக்கு நல்லா தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? இங்கே பாருங்கள், இங்கே முடி இல்லை, இந்த இடத்துல எவ்வளோ முடி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹேண்டுமே இது ஒரு கலராக இது ஒரு கலராக இருக்குது. நம்ம ஸ்கின் டேன் ரிமூவலுக்கு கூட இந்த வேக்சிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வேக்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனி வேக்ஸ் பெட்டராக இருக்கும். நான் இந்த ஹேண்ட் வேக்ஸ் வந்து நான் ஃபுல்லாக பொறுமையாக பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரோல் அண்ட் வேக்ஸை நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனி வேக்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்ம ரிகா வேக்ஸோடைய ரோல் அண்ட் வேக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரோல் அண்ட் வேக்ஸ் இதில் இருந்து அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணி ஹீட் பண்ணி பண்ணோம் இல்லையா, இது வந்து அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணிட்டு இந்த ரோலான ஹீட் பண்ணிக்கலாம். இது ஹீட் பண்ணீங்கன்னா இது உள்ள இருக்கிறது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வாஷ் பண்ண முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கழட்டிட்டு இதுல பேர் போட்டு எழுதி எடுத்து வச்சிடணும் ஒரு கஸ்டமருக்கு. இப்ப நான் ரேவதி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு, அதாவது இப்ப நான் இவங்க சங்கரின்ற ஒரு பொண்ணுக்கு நான் வேக்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்துட்டு அதில் சங்கரின்ற பேரையும் அவங்க என்னைக்கு பண்ணாங்களோ அந்த டேட்டையும் போட்டு நான் எடுத்து வச்சிருவேன். அப்படி எடுத்து வச்சுறதுனால அவங்களுக்கே திரும்பி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு இல்லையா, இதை நம்ம தூக்கி போட்டுருவோம், டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு 2 ஹேண்டுக்கு நம்ம பண்ணி முடிச்சு மீதி பாதி அப்படியே இருக்கும். அதை அப்படியே நம்ம தூக்கி போட முடியாது. ரெண்டாவது வேற கிளைண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் அவங்களுடைய ஏர் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேற கிளைண்ட்டுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன், என்கிட்ட இல்லை வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுங்கன்னா இந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதாவது இதுக்கு பேர் வேக்ஸ் ஷீட் அப்படி சொல்லக்கூடியது. இதை இந்த வேக்ஸ் ஷீட்டில் நல்லா இப்படி ரோல் பண்ணுங்க. பாருங்க, இப்படி ரோல் பண்ணுங்க. இப்படி ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ இது பாருங்க, இப்போ உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. முடியோடைய நேர் பகுதி ரொம்ப ஆயில் இருக்கு. பாருங்க, இது ரொம்ப ஈஸி. வலிக்குமா வலிக்காதான்னு கேட்டால் அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ முடி வந்திருக்கு பாருங்க. என்ன ஒன்று, ஹீட் தெரியாது. இப்போ இந்த ரோல் அண்ட் வேக்ஸில் நீங்கள் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஹீட் தெரியாது, வலி தெரியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா முடியை எடுக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய வலி இருக்க தான் செய்யும். ஏன்னா இவங்களுக்குலாம் பாருங்க முடி நல்லா நீட்டாக இருக்கு. இவங்க தான் அடிக்கடி வேக்ஸ் பண்ணுறது கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களாம் வந்து மாட்டிட்டாங்க. ஆயில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக தடவிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுலேயும் சேம் அதே மெத்தட் தான். முடியோடைய நேர் பகுதியில் வச்சுட்டு முடியோடைய எதிர்பகுதியில் நம்ம இழுக்கிறோம். பாருங்க எவ்வளோ ஹேர். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு அனுப்பணும். இப்போ ஆன் பண்ணிட்டே வச்சா ஷாக் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஷாக்லாம் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அடிக்கல இல்லைக்கா. இன்னொன்று ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த வேக்ஸ்.
ஆனால் இந்த வேக்ஸில் வந்து சில பேருக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னோட கிளைண்ட்டு ஃபுல் பாடிக்கு பண்ணும்போது இந்த வேக்ஸ் ஒத்துக்குதுங்க. ஃபேஸ்க்கு பண்ணும்போது குட்டி குட்டியாக கொப்பளை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் அனுபவத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா உங்கள் கிளைண்ட் வந்து ஃபேஸ்க்கு வேணாம்னு சொல்கிறாங்கன்னா இது ஃபேஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்கின்ல வந்து லைட்டாக பொறி பொறியாக ஆகுது அப்படின்னு சொல்லி என்னோட கிளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ டேப்லெட் வேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிகா வேக்ஸ்லேயே டேப்லெட் வேக்ஸும் கிடைக்கும். அதுவும் என்னன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணி தான் கொடுக்கணும். உங்களுக்கு வேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் வேக்ஸ் எப்படி ஹீட் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வேக்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ண கிடையாது. அதை நான் தனிப்பட்ட முறையில் ஃபினிஷ் பண்ணிக்குவேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ லாங்காக போகுது அப்படின்னு. நீங்கள் வேக்ஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா ஹார்ட் வேக்ஸில் ஹனி வேக்ஸு வேக்சிங் டைப்பில் பண்ணும்போது நீங்கள் பவுடர் போட்டு அப்ளை பண்ணுறீங்க. ரிகா வேக்ஸ் அப்ளை பண்ணும்போது ரிகா வேக்ஸுக்குன்னே ஆயில் கிடைக்கும், அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயில் லைட்டாக எடுத்துப்பேன். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி தான் வழுவழுன்னு இருக்கும். அது மாதிரி வேக்ஸ் பண்ணும்போது என்ன ஃபிளாப் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் டம்மிக்கு பண்ணினேன். டம்மியில் முடியும் இல்லை, ஸ்கின்னும் சாஃப்டாக இருக்காது இல்லையா, அதனால அந்த ஷீட் வந்து ஒட்டலை. அதனால அந்த இடத்துல ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால தான் கையில் வச்சு நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுடர் அண்ட் ஆயில் வேக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த டேப்லெட் வேக்ஸ் அப்படிதான். இந்த டேப்லெட் வேக்ஸுக்கும் இது வந்து இதுவும் ஹார்ட் வேக்ஸ் தான். இந்த டேப்லெட் வேக்ஸுக்கும் மைல்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் க்ரீம் டைப்பு. இந்த வேக்ஸ் வந்து க்ரீம் டைப் கிடையாது. ஹனி வேக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீம் டைப் கிடையாது. பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இது வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதை நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கிளாஸில் நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதோட இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம வாட்ஸ்அப் குழுவில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இலவச வகுப்புகளில் நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே 10 வருஷம் 5 வருஷம் பியூட்டிஷனாக கூட இருக்கலாம். நம்ம சென்னை அழகியில் நீங்கள் எங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான் வரீங்க. ஃபுல் கோர்ஸையும் நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்தாலும் இந்த கோர்ஸை மட்டுமே வச்சு நம்ம சலூன் வச்சிட முடியாது. சரிங்களா? இதை எதுக்காகனா உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான். நீங்கள் நேரடி வகுப்பு உங்களோட லோக்கல் பியூட்டிஷியன் கிட்டையாவது லோக்கல்லே இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய யார்ட்டையா ஒருத்தவங்கள்ட்ட ஃபுல் பியூட்டிஷியன் முடிச்சுட்டு கூட அட்வான்ஸ் டெக்னிக்கல் நீங்கள் நம்ம சென்னை அழகியில் கற்றுக்க முடியும். உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். மேக்ஸிமம் இந்த ஏப்ரோன் வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க கஸ்டமர் அட்டன் பண்ணும்போது. ஏன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வேக்ஸ்லாம் பண்ணும்போது பிசு பிசுன்னு நம்ம ட்ரெஸ்ல ஒட்டும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஏப்ரோன் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டெக்னிக்கல் பிடிச்சிருந்ததோ, என்ன தனியாக புதுசாக கற்றுக்கிட்டீங்களோ அதை இதில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நிறைய கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஃப்ரீ வகுப்பில். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.